வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கதை நேரம். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு வாழ்வின் பொருள். ஒரு பெரிய பாராட்டு விழா ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ரயில்வேயில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு தான் அந்த பாராட்டு விழா. அதுவும் சாதாரண தொழிலாளியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு அந்த பாராட்டு விழா. பல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அவரை பற்றி பேசுகிறதுக்காக. அந்த தொழிலாளி அன்னைக்குத்தான் தன்னுடைய வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகுறாரு. எல்லோரும் தான் பதவியிலேருந்து ஒரு நாள் ரிட்டையர் ஆகுறாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த அளவுக்கு பெருசாக விழா நடந்ததில்லை. ஆனால் இவருக்கு நடக்குது. அது ஏன்? காரணம் இருக்குது. என்ன காரணங்கிறது அவரை பற்றி பல பேர் பேசுகிறப்ப தான் புரிஞ்சுது. ஒருத்தர் பேசினார். இன்னைக்கு பதவி ஓய்வு பெறுகிற இந்த பெரியவர் இருக்காரே, இவர் மற்ற எல்லோரையும் போல சாதாரணமானவர் இல்லை. தன்னுடைய கடமையில் கண்ணாக இருந்தவர். கடமையிலிருந்து அவர் தவறுனதே இல்லை. என்னைக்கு இந்த பதவியில் சேர்ந்தாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு நாள் கூட லீவு எடுத்தது கிடையாது. இது ஒரு பெரிய சாதனைன்னாரு அவர். இன்னொருத்தர் பேசினார். அவர் இந்த வேலையில் எப்படி சேர்ந்தாரோ அப்படியே கடைசி வரைக்கும் இருந்து ரிட்டையரு ஆகிறாரு. வாழ்நாளில் அவருக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷன் கூட கிடைக்கல. அப்படி இருந்தும் அவர் மனம் சலிப்படையலை, தளர்ச்சி அடையலை. தொடர்ந்து வேலைக்கு வந்தார், தன் கடமையை செய்தாருன்னாரு இன்னொருத்தர். ஒரு சமயம் அவரோட சம்சாரத்துக்கு ரொம்ப உடம்பு சுகம் இல்லாமல் போச்சு. அந்த சமயத்தில் கூட அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு நேராக வேலைக்கு வந்துட்டாருனாரு. இப்படி இவங்க எல்லாம் பேசுனது உண்மைதான். அப்படித்தான் அந்த பெரியவரும் நடந்துக்கிட்டாரு. ஒரு நாள் கூட கடமையிலிருந்து அவர் தவறுனதே கிடையாது. லீவு நாளில் கூட அவர் வேலைக்கு வந்துடுவார். அவரோட வேலை என்ன தெரியுமா? தினமும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவார். கையில் ஒரு சுத்தியலோ இரும்பு துண்டோ ஏதோ ஒன்று வச்சுருப்பார். அதை கையில் வச்சுக்கிட்டு பிளாட்ஃபாரத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருப்பார். ரயில் வந்து நிற்கும். உடனே இவர் தன் கடமையை ஆரம்பிச்சுடுவார். அதாவது இன்ஜினில் ஆரம்பித்து ஒவ்வொரு பெட்டியாக பார்த்துக்கிட்டே வருவார். ஒரு பெட்டியும் இன்னொரு பெட்டியும் இணையிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போவார். கையில் உள்ள சுத்தியால் அங்கே 2 தட்டு தட்டுவார். மறுபடியும் வருவார். அடுத்த பெட்டிக்கு போவார். 2 பெட்டிக்கும் நடுவில் வருவார். அங்கே போய் வழக்கம் போல் சுத்தியால் தட்டுவார். மறுபடியும் வருவார். இப்படியே கடைசி பெட்டி வரைக்கும் போவார். இதுதான் அவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற வேலை. இதை அவர் ஒழுங்காக செய்தார். அந்த ரயில் போய் அடுத்த ரயில் வந்து நிற்கும். உடனே மறுபடியும் இவர் வேலையை ஆரம்பிச்சுடுவார். ஒவ்வொரு பெட்டிக்கும் நடுவில் போய் தட்டிப்புட்டு வருவார். இந்த வேலையை அவர் கடைசி வரைக்கும் தவறாமல் செஞ்சு முடிச்சிருக்காரு. இந்த வேலையை அவர் கடைசி வரைக்கும் தவறாமல் செஞ்சு முடிச்சிருக்காரு. அதனால தான் அவருக்கு இந்த பாராட்டு விழா. பல பேர் பரிசு கொடுத்தாங்க, பொன்னாடை போர்த்தினாங்க, பாராட்டு பத்திரம் வாசித்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியாக அவர் நன்றி தெரிவித்து பேசினார். தொண்டையை கணச்சிக்கிட்டு அவர் பேச ஆரம்பித்தார். எல்லாரும் என்ன அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசினீங்க. ஏதோ என் கடமையை நான் செஞ்சேன். அதுக்கு மாதம் சம்பளமும் வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி ரிட்டையரும் ஆகிறேன். அவ்வளவுதான். இதுக்கு போய் இவ்வளவு பெரிய விழா தேவையில்லைங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஆனாலும் இந்த கடைசி நேரத்தில் ஒரு சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டுடணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வருஷமும் கடமை தவறாமல் நான் வேலை செஞ்சேன், அது உண்மைதான். ஒவ்வொரு ரயில்லையும் ஒவ்வொரு பெட்டியிலையும் தவறாமல் போய் நான் தட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு விஷயம், ஏன் அப்படி தட்டினேங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாத ஒன்று. தட்ட சொன்னாங்க, தட்டினேன் அப்படின்னாரு. எப்படி இருக்கு இது? இந்த கதை யாருக்காகன்னு நினைக்கிறீங்க? ஏன் வாழுறோம்னு தெரியாமலேயே இந்த உலகத்தில் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகத்தான். சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில பேர்
செத்து போனாருன்னு சொல்லும்போது தான் அப்படி ஒருத்தர் உயிரோடு இருந்தாருங்கிறத நமக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.